வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். கான்ஃபிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயம். நீங்களே கான்ஃபிடண்டா இல்லையே. ஒன்று திருச்சி கிழக்குல நில்லு, இல்லை பெரம்பூரில் நிற்கணும். ஏங்க விஜயுடைய உரிமைங்க, நான் அதை நிற்கிறேன். ஆமாம், விஜய் உரிமை தான். அட் த சேம் டைம் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த சினாரியோஸ் டிஸ்கஷனுக்கு உள்ளாக்கப்படணும். ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும். எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும். அப்போ இது போன்ற சமூக மாற்றங்கள் பண்ணப்படணும் அப்படின்னா சீமான் போன்றவருடைய அந்த விஷனரி, அந்த தாட்ஸ் நமக்கு தேவை தான். அதை பற்றி பேசணும்ல, டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்தால் தான் நீங்கள் சிந்திக்கவே செய்வீங்க. எது ஒன்றுமே தேவையில்லைன்னு தான் இப்போ இருக்குது. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷனுங்கிறான். தேவையே கண்டுபிடிப்புகளின் தாயின்னு சொல்கிறான். அப்போ 2 தொகுதியில் ஒரு போட்டி இருந்து சட்ட ரீதியாக விஜய்க்கான உரிமை என்றாலும் கூட ஜனநாயகத்துக்கு அது எப்படிப்பட்டது? சட்டத்தில் இடம் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதை தொடர்ச்சியாக அனுமதிக்கவோ ஆமோதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சீமானோ அதை ஆமோதிக்கணும் எதிர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய நிலைப்பாடு அவர் தெரிவிக்கிறார். அதில் நியாயம் இருக்கா நியாயம் இல்லைன்னு மக்கள் பார்ப்பான். அதில் ஒரு சில கான்சிக்வன்ஸை சொல்கிறாரு. அப்போ இந்த டிஃபிகல்ட்டிஸை குறித்து பேசுறதுக்கான ஸ்பேஸிங் இல்லை. அதில் நம்ம சிஸ்டமை சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு சீமான் ஒரு டாக்கை கிரியேட் பண்ணுறாருல, டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறாருல, அது சரியானதுன்னு. இந்த வாக்கு எந்திர முறையை ஒழிச்சிட்டு வாக்கு சீட்டு முறைக்குவான்னு சொல்கிறோம். அப்போ அதான் சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதை நோக்கி நம்ம சிந்திக்கணும், பயணிக்கணும். ஸோ இந்த விஜயனுடைய விவகாரத்தில் சீமானோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று தான். 2 இடத்துல போட்டி போடுறீங்களே, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையான்னு கேட்குறதுங்கிறது ஒரு பார்ட்டு. அதனுடைய உண்மையான மையக்கரு என்பது இந்த அமைப்பு மாற்றத்தை சீமான் முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம பேசணும், டிஸ்கஷன் உருவாக்கணும். நம்ம விஜய் விமர்சனம் பண்ணுற விஜய் விமர்சனம் சொல்லி திரி தேவையில்லை. அமைப்பு மாற்றத்தை விரும்பக்கூடிய சீமானோட ஒரு முன்னெடுப்பாக நம்ம அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா சீமான் அண்மை காலமாக செய்யக்கூடிய பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் கன்சால்டேஷன் இருக்கு இல்லையா, அது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம். ஒரு எம்சி ராஜா, அயோத்தியாசப்படுற ரெட்டமலை சீனிவாசன் முப்பெரும் விழா எடுக்கிறதா இருக்கட்டும், அருந்தர்கள் உள்ஒதுக்கீடு எதிர்க்கிறாரு, அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆர்ப்பரிப்பு ஒரு கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்சி 8% ஓட்டு வாங்கினதாக இருக்கட்டுமே, 24 நூற்றாண்டு காலத்தை கடக்க வேண்டியிருந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. 15 வருஷத்தில் வாங்கியிருக்குது நாம் தமிழர் கட்சி, நியர்லி 10 வருஷத்தில் வாங்கியிருக்கு. அவர் எனக்கு ஒரு ஜம்புக்கு போயிருக்கிறாருன்னா அதுவும் டாக்டர் திருமாவளவன் ரொம்ப கடுமையாக சிந்திக்க வச்சிருக்க வாய்ப்புகள் ஒன்று நான் நம்புகிறேன். அப்போ திருமாவின் முடிவுகளுக்கு பல காரணிகள் உண்டு. அதில் முதன்மை காரணியாக அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணையம் சிறப்பு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். 2 தொகுதியில் நிற்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். குறிப்பிட்டு விஜயை தான் குறிப்பிட்டு பேசியிருந்தார். மக்களை நம்பி வரேன், மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நம்பாமல் 2 தொகுதியில் நிற்கிறத எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் விஜய் மீது வச்சிருக்கேன். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக் அது. பட் நம்ம 2 விதமாக பார்க்கணும். இதை என்னென்னா, விஜய் பண்ணுறது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா, விஜய் பண்ணுறது பொலிட்டிக்கலி சரி தான், லீகலி சரி. விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்துகிறாரு. ஆனால் சீமானும் அதை பயன்படுத்தலாம், ஐயா திருமாவளவனும் பயன்படுத்தலாம், ஐயா எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? யார் வேணால் அதை பயன்படுத்தலாம். அதை ஐயா விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதை பொலிட்டிக்கலாக எப்படி ஸ்பின் பண்ணுறாருன்னா, சீமான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது எவ்வளவு பெரிய நடிகர் விஜய், சாதாரணமான ஆளா இல்லை. விஜய் இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய, தென்னிந்திய சினிமாவிலேயே உச்சத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் விஜய். சூப்பர் ஸ்டார்னா பொதுவான ஒரு டேர்மிங்காக சொல்கிறேன், அந்த ரேஞ்சில் இருக்கிறார் விஜய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அந்த விஜய் 2 தொகுதியில் ஏன் போட்டி போகிறாருன்னா, வெற்றி அடைய முடியுமா முடியாதாங்கிற மனோநிலை அவருக்குள்ளே வந்திருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா, சட்டத்தில் இடம் இருக்கானா? இருக்குது, தாராளமாக விஜய் நிற்கலாம். விஜயை தடுக்க சரணாலேயோ அருளாலேயோ சீமானாலேயோ முடியாது. வாய்ப்பை பயன்படுத்துகிறாரு. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய விஜயை எப்படி டார்கெட் பண்ணணும்னு சீமான் நினைக்கிறாருன்னா, எல்லா பேச்சிலையும் பேசி முடிக்கும் போது 20 நிமிஷம் தான் பேசுவார்,
இல்லை 10 நிமிஷம் பேசுவார். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னுவார். நீங்களே கான்ஃபிடண்டா இல்லையே. ஒன்று திருச்சி கிழக்கில் நில்லு, இல்லை பெரம்பூரில் நிற்கணும். 2 விஷயம். இயற்கையாக பார்த்தோம்னா சட்டம் கொடுத்த வாய்ப்பாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஒருத்தருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. இன்னொன்று அதை விட கொடுமையான ஒரு விஷயம், 2 ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 1 நீங்கள் ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்போ அந்த தண்ட கருமாந்திரத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் திருப்பி இடைத்தேர்தலை வைக்கணும். யார் அப்பா வீட்டு காசு? உன் அப்பா வீட்டு காசு, என் அப்பா வீட்டு காசு தான். என் மக்கள் வரி போன வீணாக போகுது. அப்போது இப்படியான நடைமுறை யதார்த்த சிக்கல்கள் எடுத்து பேசப்படணுமான்னு கேட்டிங்கன்னா பேசப்படணும். அதுக்கு சீமான் போன்ற ஆட்களோட இந்த வாதம் முன்வைக்கப்படணுன்ற. ஏங்க விஜயுடைய உரிமைங்க, நான் அதை நிற்கிறேன், ஆமாம் விஜய் உரிமை தான். அட் த சேம் டைம் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த சினாரியோஸ் டிஸ்கஷனுக்கு உள்ளாக்கப்படணுமா? உள்ளாக்கப்படணும். ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும். எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும். அப்போ இது போன்ற சமூக மாற்றங்கள் பண்ணப்படணும் அப்படின்னா சீமான் போன்றவருடைய அந்த விஷனரி, அந்த தாட்ஸ் நமக்கு தேவைதான். அதை பற்றி பேசணும்ல, டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்தால் நீங்கள் சிந்திக்கவே செய்வீங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறான்? நெய்தல் படை கட்டுவாரான்னு பேசிகிட்டு இருந்தான். டே, நெய்தல் படைனா நெய்தல் படைன்னு நீங்கள் படையை கட்டிட்டு போவார், சுடுவார், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்க வேண்டாம்டா. தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் சாகடிக்கப்படுறான், சுட்டு படுகொலை செய்யப்படுறான். அப்போ அதற்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு படையை கட்டுங்க, நமக்கு கடலோர காவல் படையை அதிகப்படுத்துங்க, துரிதப்படுத்துங்க, அவங்களுக்கான அதிகமான உரிமைகளை கொடுங்கன்னு அந்த டோனில் தான், அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் அதை பார்க்கணும். கலோக்கியலாக அவர் சொல்கிறாருங்க, அதை என்ன பண்ணாலும் அதை அப்படியே எடுத்துக்கிறான். ஒரு பேட்டியில் நெறியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் வந்தேன்னா ஜிஎஸ்டி வாங்கிடுவியா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சிரிச்சார். அவர் என்ன சிரிக்கிற? இந்த சென்ட்ரல் டேக்ஸு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தையை வேறு உடல் மொழியில், வேறு தளத்தில், வேறு இடத்துல ஐயா ஸ்டாலின் சொன்னாங்களா இல்லையா? நான் மட்டும் முடிவெடுத்தால் வரிகொடா இயக்கத்தை நடத்தி காட்டுவேன்னு சொன்னாரா இல்லையா? அது என்னது? சீமான் சொன்னால் சிரிப்பு, அவர் சொன்னால் வெடிப்பா? எல்லாமே நம்ம நமக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் மிஷன் ஒன்று இருக்கணும், ஒரு ஐடியாலஜி, ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். அதை நோக்கி பயணப்படும் போது அதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு இது முடியுமா அது முடியாதான்லாம் கேட்கக்கூடாது. தேவையா தேவையில்லான்னு திருப்ப சிந்தி. சீமான் சொல்கிறது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது இல்லை, தேவையா தேவை இல்லையா. தமிழ் வழி கல்வி, தமிழ் வழியில் படித்தவர்களுக்கே முன்னுரிமை, அதில் படித்தவங்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. தமிழில் தான் வழிபாடு, பண்பாடு, கலாச்சாரம், வழக்காடு மொழி, பண்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழின்னு சொல்கிறது தேவையா தேவையில்லான்னு பேசணும். அது சாத்தியமே இல்லையேங்க. ஏண்டா சாத்தியமானதெல்லாம் நீங்கள் பண்ணிருக்கீங்களா? நீங்கள் எது ஒன்றுமே தேவையில்லைன்னு தான் இப்போ இருக்குது. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷனுங்கிறான். தேவையே கண்டுபிடிப்புகளின் தாயின்னு சொல்கிறான். அப்போ 2 தொகுதியில் ஒரு போட்டியிறது சட்ட ரீதியாக விஜய்க்கான உரிமை என்றாலும் கூட ஜனநாயகத்துக்கு அது எப்படிப்பட்டது? எந்த விதமான போட்டியிலுமே எந்த தேர்தலுமே நிற்காம ஜெய்சங்கருங்கிறவர் இன்னைக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். எப்படி? ஹூ இஸ் ஜெய்சங்கர்? ஹூ இஸ் மிஸ்டர் ஜெய்சங்கர்? மக்கள்கிட்ட நின்னாரா? இல்லை. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினாரா? இல்லவே இல்லை. கைகூப்பி நின்று அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரா? இல்லையே. மரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் எங்க நின்னாங்க? தேர்தலை சந்திக்க பணம் இல்லைன்னாங்க. தேர்தலை கூட சந்திக்காமல் இந்தியாவுடைய உச்சபட்ச பதவியை அனுபவித்துக் கொண்டு இந்த மக்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு பேர் உட்கார்றாங்களே, இந்த சிஸ்டம் பத்தி கொஸ்டின் எழுப்பினா தப்பா? அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, சட்டத்தில் இருக்குன்னா ஆமா இருக்கு, அதை நான் மாத்திரம்னு கேட்குறேன். ஆர்டிகல் 351 சட்டத்தில் இருக்குது. இந்தி மொழியை வளர்க்கணும் மாநிலங்களில். நான் எதிர்க்கிறேன், நான் அதை வெறுக்கிறேன், நான் அருவருக்கிறேன். அது அம்பேத்கர் எழுதுனா என்ன, நேரு எழுதுனா என்ன, எனக்கு அந்த ஆர்டிகல் 351 பிடிக்கல. சட்டத்தில் இருக்குன்னு நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. சட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் இருக்குல்ல, ஒரே உதாரணம், தமிழ்நாட்டை 2ஆ உடைக்க முடியுங்க இந்திய சட்டத்தால்.
இந்திய ஒன்றிய அரசு நினைச்சதுன்னா தமிழ்நாடு 2ஆ உடைக்க முடியும் வித்தவுட் யுவர் கன்சென்ட். உங்க அனுமதியும் ஒரு ஆட்டு புழுக்கையும் தேவையில்லை, உடச்சு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவன் சட்டத்தில் இருக்கணும் பண்ணிடுவானா? அதை பண்ண மாட்டான். ஏன்னா பண்ணா புரட்சி வடிக்கும்னு தெரியும், தமிழ்நாடு தனிநாடாக மாறிடும்னு தெரியும், அதனால பண்ண மாட்டான். ஆனால் சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டத்தில் இடம் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதை தொடர்ச்சியாக அனுமதிக்கவோ ஆமோதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சீமானும் அதை ஆமோதிக்கணும் எதிர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய நிலைப்பாடு அவர் தெரிவிக்கிறார். அதில் நியாயம் இருக்கா நியாயம் இல்லைன்னு மக்கள் பார்ப்பான். அதில் ஒரு சில கான்சிக்வன்ஸை சொல்கிறாரு. ஏன் டாக்டர் திருமாவளவனுக்கு அவர் தான் சொல்கிறாரு. இப்போ 2 ஆண்டுகள் அவர் எம்பியாக இருந்துட்டார், இன்னும் 3 ஆண்டுகள் இருக்குது. இப்போ அந்த எம்பி பதவி ஒருவேளை அவர் காட்டு மக்கள் ஜெயிச்சிட்டாருன்னா எம்பி பதவி காலியாக போயிடும், சிதம்பரத்துக்கு இடைத்தேர்தல் வரும். நிச்சயமா. இப்போ அந்த இடைத்தேர்தலுக்கு எல்லா கட்சிக்காரனும் வேட்பாளரை நிப்பாட்டணும், பிரச்சாரம் பண்ணணும், பொதுக்கூட்டம் போடணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு போகிறதுக்கு பூத்து ஸ்லிப்பை கொடுக்கணும். அந்த மக்கள்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களாம் ஒரு நாள் வந்து ஓட்டை போட்டு அவனுக்கு போகணும். இதெல்லாம் எவன் தலையெழுத்து? எவன் தலையெழுத்து? அப்போ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறத ஒரு பார்ட்டி லீடரை மென்ஷன் பண்ணி பேசணுங்க. அப்போதாங்க சேஞ்சஸ் கிரியேட் ஆகும். இல்லை ப்ரொபோஷனல் ரெப்ரசன்ட் கொடுத்துட்டு போ, விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொடு. அவர் முதல்ல வந்தார், எம்பி ஆனார், 2 வருஷம் இங்கே போகிறாரா, அந்த தேர்தலில் 2ஆவதாக வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு போயா, அதை பண்ணு. அப்போ இந்த டிஃபிகல்ட்டிஸை குறித்து பேசுறதுக்கான ஸ்பேஸிங் இல்லை. அப்போ அந்த சிஸ்டம் சேஞ்சு குறித்து பேசுவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக அதை பார்க்கணும். விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்காகவே பேசிட்டாருங்க. விஜய் அதில் வந்து சேர்றாரு. 2 தொகுதியில் நிற்கிறீங்களே, ஒரு தொகுதியில் நின்று ஜெயிங்க, நீங்கள் தான் கான்ஃபிடென்ட்டான நபராச்சுன்னு சொல்கிறாரு. அட் த சேம் டைம் நீங்கள் 2 தொகுதியில் நிற்கிறதுனால ஏற்பட இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் பாதிப்புகள் என்ன, இம்பேக்ட் என்ன, அதில் நம்ம சிஸ்டமை சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு சீமான் வந்து ஒரு டாக்கை கிரியேட் பண்ணுறாருல, டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறாருல, அது சரியானதுன்ற. உலக நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா பிரச்சாரங்கிறதே பொது ஊடகம் ஒன்று இருக்கும் அந்த நாட்டுக்கு. இப்போ ட்ரம்ப் இருப்பார், ஹிலாரி இருப்பாங்க, கமலா ஹாரிஸ் இருப்பாங்க, 2 பேரும் பேசுவாங்க, பொதுமக்கள் பார்ப்பாங்க. ஏப்பா யார் நல்லா பேசுகிறாங்க, யார்கிட்ட விஷனரி தாட்ஸ் இருக்குது, யார் லீடர் மெட்டீரியல், ஓட்டை போட்டு போயிட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குங்க. உலக நாடுகளில் யாருக்குமே சின்னங்கள் கிடையாது, ஒன்லி எண்கள் தான். திமுகவா 7ஆம் நம்பர், அதிமுகவா 3ஆம் நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பருக்கு போய் ஓட்டு போடு, நம்பருக்கு ஓட்டு போடு. இந்த சின்னங்களை வச்சுட்டு ஏமாத்துற வேலையை நிப்பாட்டு. உடனே சொல்லுவாங்க, சின்னங்களுடைய வரலாறு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஏன்டா உன் வரலாறு வேணுமா, நீ உன் தத்துவத்தை கொண்டு போய் மக்கள் நல்லது செய்ய போகிறோன்றது பேச்சு போய் அடிபட்டு சேரணுமா, பேச்சு அவ்வளோதானே. அதே மாதிரி ஓட்டு சீட்டு முறைக்குவான்னு நம்ம சொல்கிறோம். இந்த வாக்கு எந்திர முறையை ஒழிச்சிட்டு வாக்கு சீட்டு முறைக்குவான்னு சொல்கிறோம். அப்போ தான் சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதை நோக்கி நம்ம சிந்திக்கணும், பயணிக்கணும். ஸோ இந்த விஜயனுடைய விவகாரத்தில் சீமானோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். 2 இடத்துல போட்டி போடுறீங்களே, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையான்னு கேட்குறதுங்கிறது ஒரு பார்ட்டு. அதனுடைய உண்மையான மையக்கரு என்பது இந்த அமைப்பு மாற்றத்தை சீமான் முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம பேசணும், டிஸ்கஷன் உருவாக்கணும். நம்ம விஜய் விமர்சனம் சொல்லி திரி தேவையில்லை. அமைப்பு மாற்றத்தை விரும்பக்கூடிய சீமானோட ஒரு முன்னெடுப்பாக நம்ம அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக செய்தியை தொடர்ந்து தாவேக்காவோட வேட்பாளர் பட்டியல் வந்து சமீபத்தில் வெளியாகுது. வேட்பாளர் அறிவிப்புலேயே பல சிக்கல்கள் வந்து இருந்தது. ஏன்னா அதிமுகலேருந்து விலகியவங்க, பாஜகலேருந்து விலகியவங்க, சீட்டு கிடைக்காதவங்களை வந்து அன்றைக்கி இரவாக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது. அதன் பின் வரக்கூடியது வந்து அவர்கள் மீது பல குற்ற வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது. இப்போது தாவேக்கா நிர்வாகிகளை வேட்பாளரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, தாவேக்காவோட 234 வேட்பாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தாவேக்கா நிர்வாகிகள் மட்டும் இல்லை, ஒரு 106 மாற்று கட்சி தான் வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழர், திமுக, அதிமுக, இன்னவர சின்ன உதிரி மற்றும் சின்ன கட்சிகள், அமைப்புகள், சாதி அமைப்புகள். இப்போ ஷெரீஃபனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மே 15 இணைந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தவர், திமுக படத்தில் ஆதரித்தவர், இடதுசாரி செயற்பாட்டாளர், பாமக இளைஞரில் இருந்தவர் ஷெரீஃப் தோழர் வந்து KM ஷெரீஃப் தோழர் இப்போ வந்து தாவேக்கா நிர்வாகியாக மாறிட்டார். அழித்து வேற சொன்னான்.
தாவே நிர்வாகி கேம் ஷெரீஃப்னு சொல்கிறாங்க. இஸ் நாட் அ டிவிகே பர்சனுங்க. Right. அவர் தனி கட்சி நடத்திட்டு ஒரு கட்சியின் தலைவர் கேம் ஷெரீஃப். அவருக்கான அங்கீகாரம் எங்க? அவர் ஏன் போனாருன்னே தெரில. இப்போது தாவேக்கா நிர்வாகி அருளாறுமுகம் திருவண்ணாமலை நிற்கிறாரு. இல்லை, அவர் ஒரு விவசாயி, குண்ட சட்டை போட்டு பாய்ச்சப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். தாவேக்கா என்ன ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிச்சாங்க வந்து திருவண்ணாமலை பக்கமே போல. அப்போது அவர் போய் சேர்ந்துருக்கிறாரு. ஷாக்கிங் தான், அதிர்ச்சி தான், ஒன்றும் சொல்ல முடியல. அதே மாதிரி ஒருத்தர் ஏதோ ஜெகநாத் மிஸ்ராங்கிறாங்க, அப்பட்டமான சாதி வெறியர். அவரே பேசியிருக்காரு, நான் எந்த கட்சியிலடா, சாதிடா, செட்டியார்ரா, ஏதோ 24 தெலுங்கு சொல்கிறாங்க. செட்டியார் சாதி வெறி பிடிச்சவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு பெரியார் படத்தை வச்சுட்டு சாதி வெறி பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுருக்கீங்க. இதான் அவங்க மாற்றமா? இதான் அவங்க மாற்றம்? என்னங்க இது? அப்புறம் நம்ம ஐயா முஸ்தபா ஆரூர் கட்சி வச்சிருக்காரு. கட்சி வச்சிருக்கிறாருல்ல, வச்சிருக்கிறாரு. அப்போது 234 வேட்பாளர்களையும் போட்டே ஆகணும், ஏன் வேறு வழி இல்லையா, கொண்டு வாயான்னு சொல்லி சேர்த்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே கலந்தாலோசனை பண்ணி, நேர்காணல் பண்ணி, ஆய்வுக்குட்படுத்தி பண்ண மாதிரி தெரில. எவ்வளோ பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? தூத்துக்குடியில் ஒரு பெண் வந்து அஜிதா ஆக்னலா அவங்க பேர், அவ்வளோ வேலை பார்த்துச்சு அந்த அம்மா. கடைசியில் உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தீங்க, ஸ்ரீநாத்து கொடுத்தீங்க. ஒரு வேளை காளியம்மாளுக்கு வந்தால் காளியம்மாளை கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரம் அவங்க தப்பிச்சு அதிமுகவுக்கு போயிட்டாங்க. தப்பிச்சோம் சாமின்னு போயிட்டாங்க. இப்போ சிக்கல் என்னன்னா, தாவேக்கா கிட்ட நோக்கம் இலக்கு சரியா இல்லை. அதனால் இப்படியான இடையூறுகள் நடக்க தான் செய்யும். இதில் ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது விஜய் தான் ஃபேஸு, விஜய்க்காக தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தாவேக்காவுக்கு எல்லா கட்சிகளும் அப்படி சொன்னாலும் கிரவுண்டில் வந்து அந்த வேட்பாளர்ன்றது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பாங்க. இந்த மாதிரி வேட்பாளர் தேர்வில் வந்து சொதப்புறது கிரவுண்டில் வரும்போது அவங்களுக்கு ஒரு பேக் ஃபேர் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தானே சார்? இல்லை, அது கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று, விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தன்னை தவிர யாரோட ஃபேஸும் இங்கே இருக்கக்கூடாது, பெரிய அளவு தெரியக்கூடாதுன்னு. பெரிய அளவில் சின்ன கூட தெரியக்கூடாது. விஜய் தான், விஜய்க்கு ஓட்டு போடணும். அவர் சொல்லாட்டி சொன்னாலும் அப்படி தான் இருக்குது கிரவுண்ட். அது வேறு. விஜய்க்கு வந்து கூட்டம் தான் பலமும் சரி, பலவீனமும் சரி. 300 பேர் கூடுறான், 5000 பேர் கூடுறான், பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, சிக்கலாகுது இல்லை. அப்போ அதான் அவருக்கு பிரச்சனை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நாளைக்கு திருச்சி கிழக்கில் போய் வேட்பு தாக்கல் பண்ண போகிறாரு. திருச்சி கிழக்கெல்லாம் வந்து ரொம்ப குட்டி தொகுதி, அப்படி சுற்றிட்டு வந்துடலாம். அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் நிற்கிறார் திமுக சார்பாக. அவர் பழந்தன்னு கொட்டை போட்டவர். இந்த வாட்டி விஜயை தோக்கடிச்சா அவருக்கு மந்திரி 26 அப்படி சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு. ஸோ விஜய் வந்து வேட்பாளர்கள் தேர்வில் ஒரு சுணக்கத்தை காமிச்சிருக்கிறாரு. ஒரு ஏமாற்றம் தான். குறிப்பாக தொகுதி தேர்ந்தெடுத்ததிலே பல இஷ்யூக்கள் வெளியாகிறது இல்லை சார். அவர் ஜாதியும் அவர் மதமும் கலந்த தொகுதியை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. ஆமாம், அப்படி தான் தேர்ந்தெடுப்பார். அவர் நான் மனித புனிதரா நான் சொன்னார் அவங்கள்ட்ட அந்த மாதிரி நான் மாற்று சார் சொன்னாரா சார்? நீங்கள் நம்பினீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? அவர் நிறைய சொல்லுவார். நான் மட்டும் நீங்கள் மட்டும் பரந்தூர பின்வாங்கலாம், நான் கோட்டை நோக்கி நடந்து வருவேன்னாரு. நடந்தா வந்தார்? இல்லை, பரந்தூரம் பின்வாங்கிட்டார். வீட்டுக்குள்ளே நடக்க மாட்டாராம் அவர். விட்டு நடக்கவே மாட்டார். பக்கத்து வீட்டுக்கு காரில் தான் போவார். யார் கூட போகிறவரோ, எங்கே போகிறோம், எதில் போகிறோம், அது நமக்கு தேவையில்லை. சொன்னதே செய்ய மாட்டாருங்கிறேன். புரியுது. சொன்னதை செய்யாத விஜயை வந்து நீங்கள் மாற்றுனுச்சா உங்களுடைய ஏமாற்று. அதனால் விஜய் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. விஜய் மட்டும்தான் நம்புகிறாரு. நம்ம மூஞ்சிக்கு ஓட்டு விழுன்னு நினைக்கிறார், இந்த முகத்துக்கு ஓட்டு விழுன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் அந்த முகத்தை மட்டும் நம்பி ஆக்களை சேர்க்கலை. ஜெயலலிதா அம்மையாரோட முகத்தை காமிக்கிறாரு, எம்ஜிஆர் முகத்தை காமிக்கிறாரு. அண்ணா முகத்தெல்லாம் காமிக்க மாட்டாருங்க. அண்ணா முகத்தெல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களிடம் இது பண்ணு அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு வரும். அண்ணா வேறு எதுவுமே சொல்லவே இல்லையா? நிறைய சொல்லியிருக்கேன். அப்புறம் மாநில சுயாட்சி பற்றி உங்கள் கொள்கை நோக்கம் என்ன? உங்கள் நிலைப்பாடு என்ன? தெரியாது. ஆளுநரை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? நான் இந்து அல்ல, நான் திராவிடன், நான் இனத்தால் தமிழன்னு பேசினாரு அண்ணா. உங்கள் நிலைப்பாடு என்ன? பேசுவீங்களா? அதை பேச தைரியம் இருக்கா உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதுன்றது தான் வருத்தமான உண்மை. அவர் அப்படி தான் பேசுவார்.
கஷ்டம். வேட்பாளர் அறிவித்து களத்தில் கிரவுண்டில் போய் அவங்க ஒர்க் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்திய குடியரசுக் கட்சி ராம்நாத் அத்வாலே வந்து இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம், 2026 தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனா விஜய் அவர்களோட ஆதரவோட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து பேச தொடங்குறாங்க. சிபிஐ அலுவலகத்தில் பேசப்பட்ட டீலே இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் வெளியாகுது. விஜய் தரப்பு இதை மறுத்து எதுவும் வெளியிடலை. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த கருத்தை? அது ஒரு ரகசியமான கட்சி தானே தாவேகா. தாவேகா வந்து ஒரு வெளிப்படையான கட்சி கிடையாது, ரகசியங்கள் பூண்ட ஒரு கட்சி. ராம்தாஸ் அத்வாலே சொல்கிறாருன்னா மேபி இருக்கலாம், மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், என்னன்னு தெரில. பட் ஆனால் இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கணும், இவரை வச்சு எப்படி ஆட்சி பிடிப்பாங்கன்னு தெரியல. இவர் எத்தனை சேர்ப்பாராமா, அதை மறந்தேன்ன்ற மாதிரி தான். அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. பி த டிஸ்ரப்டர். மணி சார் ஜெலஸ் மணி சொல்லுவார், ஹி வில் பி த டிஸ்ரப்டர்னு சொல்லுவார். அதுதான் நானும் ஆமோதிக்கிறேன். அவரால் ஸ்பாயில் பண்ண முடியும், ஜெயிக்க வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரை ஸ்பாயில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே. ஹி வில் ஸ்பாயில் எவ்ரிபடி. ஹி வில் ஸ்பாயில் தமிழ்நாடு ஆல்சோ. ஸோ எல்லாருமே ஸ்பாயில் பண்ணுறாரு. ஓகே சார். இதை தொடர்ந்து சமீபத்தில் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்த ஒரு விஷயம், திருமாவளவன் அவர்கள் மீண்டும் களத்துக்கு வரார், தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 2026 தேர்தலுக்கு பின் என்ன வேணால் ஆட்சி மாற்றம் என்ன வேணால் நடக்கலாம், அதனால் நான் தமிழ்நாடு அரசியலை மீண்டும் தொடர விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காதுன்றத மீன் பண்ணுறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த முனைப்பை? இல்லை, எனக்கு வந்து முதல்ல இதை நிறைய நம்ம பகுப்பாய்வு பண்ணணும். ஒரு முக்கியமான இடத்துக்கு தமிழ்நாட்டு அரசியலை நகர்த்தி இருக்கிறார் டாக்டர் திருமாவளவன். நான் வந்து இதை பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டு கிரவுண்டில் ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்ற பிறகு நம்ம மாநிலத்தில் கவனம் செலுத்தி ஆகணும்னு திரும்ப எடுத்த முடிவை முதல்ல நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ரெண்டாவது, இந்த முடிவுக்கு யாரெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் ஒரு காரணம், சீமானும் ஒரு காரணம், திமுகவும் ஒரு காரணம். எதனால்? இப்போ விஜய்ன்னு நான் சொல்லணும்னா ஒரு மேம்போக்காக சொல்லலாம். விஜய் வந்து பொதுவாக எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறாரு, அஃப்கோர்ஸ் பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளையும் உடைக்கிறாரு. தன் கட்சியினுடைய இளைஞர்கள், அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய்கிட்ட போகலை, பட் போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, திமுக வந்து நமக்கு இப்போவே 10 சீட்டு கேட்டோம்னா 8 சீட்டுக்கே போட்டு கொல்ல அடிக்கிறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இந்த வார்த்தை வேணாம். திமுகவே 10 சீட்டு கேட்டால் 8 சீட்டு கொடுத்து நச்சரித்து இழுபறி பண்ணி நம்மளை ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சு முடிச்சிடுறாங்க. அப்போ நாமெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும்னா நாம் வளரணும்னா நான் இங்கே இருக்கணும். புரியுது. ஏன்னா இப்போது திமுகவை விட திமுகவினுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக விசிகாவின் எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்கன்னு யார் சொல்கிறது? விசிகாரங்களே சொல்கிறாங்க. விசிகாவை சேர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நேற்றுக்கு ஒரு பதிவு போடுறாரு, ஆளூர் ஷானவாஸ் அவர்களே உங்களுடைய மௌனம் விஷமத்தனமானது அப்படின்னு போடுறாரு. இன்னைக்கு காலையில், நேற்று இரவு, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வந்து நடக்கிறேன், முன்னோர் நான் ரொம்ப வீரியமாக செயல்படுவேன் அப்படிங்கிறார். அது சீக்கிரமாக வந்திருக்கணும், அறிவிக்கப்பட்ட அன்றைக்கே வந்திருக்கணும். பரந்தாமன் என்ன பண்ணார்? சீட்டு கொடுக்கல, அறிவிக்கப்பட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு, கழகத்துக்கு கட்டுப்பட்டு என் வேலையை பார்ப்பேன்ட்டார், எழும்பூர் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. சிபிஎம் 7 சிட்டிங் எம்எல்ஏ கழகத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நான் வேலையை பார்ப்பேன்ட்டார். கன்னியாகுமரி மனோ தங்கராஜ் கொடுக்கல, ஷாக்கிங்கு நிறைய பேருக்கு, கழகத்தின் கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நான் நிற்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ எல்லாருமே கசப்பு இருக்கும், இல்லைன்னா மறுக்கல. சீட்டு கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவா? சீட்டு இல்லைன்னும் போது ஒரு கசப்புணர்வு இருக்கும். ஆனால் அதை உடனடியாக அதை வந்து அப்போல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டீங்க? காரணம், ஷானவாஸ் அவர்கள் சீட்டு விரும்பினார், அதற்கு திமுகவினுடைய டெல்லி தலைமை உதவியது. திமுகவினுடைய ஒரு டெல்லி புள்ளி நேரடியாக டாக்டர் திருமாவளவன் அவருக்கு சீட்டு கொடுங்கன்னே பேசியிருக்கிறாங்க. அதை மறுதளித்திருக்கிறார் டாக்டர் திருமாவளவன். அதற்கு காரணம் ஷானவாஸை தவிர்க்கணுங்கிறது ஒரு நோக்கம் இல்லை. இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய நோக்கம்ங்கிறது கட்சியில் இன்னும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் ஒரு மூத்த இஸ்லாமிய தோழருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை கூட வேற ஒருத்தர் கொடுக்கலையே. புரியுது. ஒரு இஸ்லாமியிட்டருந்து பறித்து வேற யாரோ ஒரு இந்து பெரும்பான்மை இந்து சாதிகள்கிட்ட கொடுக்கல, ஓபிசி கிட்ட கொடுக்கல, சாதி இந்துக்கள்கிட்ட கொடுக்கல. அது வந்து இன்னொரு இஸ்லாமிட்ட தான் கொடுத்துருக்கிறார். அதை வந்து வரவேற்கணும்ல. ஸோ ஒரு வகையில் தன் கட்சியில் இருக்கிறவங்க
அப்புறம் அது ரொம்ப ஒரு விசிகாவோட தன்மைகளையே கொஞ்சம் மாத்திர மாதிரி போகிறதுனாலையும் அவர் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கலாம். மூணாவது முக்கியமான முடிவு, மூணாவதாக சொல்றதுனால லீஸ்ட் இல்லை, இதான் வந்து மோஸ்ட்னு. நான் ரீசெண்டாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அவர் சொல்லும்போது எனக்கு அது தோணுச்சு. அப்படியே நான் வந்து இது பண்ணி ஆதரிக்கிறேன்றதுனால அதை சொல்லலை, எனக்கு அது சரின்னு பட்டுச்சு. அவர் சொல்கிறது வந்து ஆமாம், இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குமோன்னு தோணுச்சு. என்னென்னா, சீமான் நன்மை காலமாக செய்யக்கூடிய பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் கன்சால்டேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை வந்து கொடுக்கலாம். அவர் MC ராஜா, அயோத்தியாசப்படுற ரெட்டமலை சீனிவாசன் முப்பெரும் விழா எடுக்கிறதா இருக்கட்டும், இவர் அருந்தர்கள் உள்ஒதுக்கீடு எதிர்க்கிறாரு, அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆர்ப்பரிப்பு அவர் கிடைக்கிறதா இருக்கட்டும், இப்படி வந்து நான் மேல்பாதிமங்கலம் கோயிலுக்குள்ளே நான் வந்து கூட்டிகிட்டு போவேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்குறதா இருக்கட்டும், இப்படி பல விவகாரங்களில் வந்து அப்புறம் தனிச்சு நின்று ஒரு கட்சி 8% ஓட்டு வாங்கினதாக இருக்கட்டுமே, 24 நூற்றாண்டு காலத்தை கடக்க வேண்டியிருந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. 15 வருஷத்தில் வாங்கியிருக்குது நாம் தமிழர் கட்சி, நியர்லி 10 வருஷத்தில் வாங்கியிருக்கு. 25 வருஷம் எங்கே, 10 வருஷம் எங்கே? புரியுது. அப்போது நம்மளை பார்த்து வளர்ந்த தம்பி சீமானு அவர் எனக்கு ஒரு ஜம்புக்கு போயிருக்கிறாருன்னா, அதுவும் டாக்டர் திருமாவளவனை ரொம்ப கடுமையாக சிந்திக்க வச்சுருக்க வாய்ப்புகள்னு நான் நம்புகிறேன். அப்போ திருமாவின் முடிவுகளுக்கு பல காரணிகள் உண்டு. அதில் முதன்மை காரணியாக சீமான், விஜய், திமுக. அதனால தான் அவர் சொல்கிறார் 26க்கு பிறகு களம் மாறுங்கிறார். 26 பிறகு என்ன நடக்கலான்றாரு. அப்போது வந்து விஜயும் சீமானும் எமர்ஜ் ஆகிறாங்க. ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்து எமர்ஜ் ஆகாமல் போயிருச்சு அப்படின்னா, அந்த டைமில் வந்து விசிகா ஜம்ப் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும்ல. வளரணும்னா நீங்கள் திமுக உள்ள வளரணும்னா கூட்டை விட்டு முதல்ல வெளியில் வரணும், பறக்கணும். அப்போ தான் ரெக்க வச்சு நீங்கள் பறந்து விரிந்து பயணப்பட முடியும். இப்போ ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிறாரு, இப்போ கூட்டை விட்டு வெளியே வரதுக்கான ஒரு முன்முயற்சியை கூட இதை பார்க்கலாம். ஓகே சார், பல்லறிகளை தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி.